மழை 16. பூம்பாறை கிராமத்தின் குழந்தை வேலனின் கோவிலின் குறிஞ்சி பூத்திருவிழா. வணக்கம் தெரிவித்தவர்களுக்கு கரம் குவித்தவாறே கூட்டத்தினை பிளந்து வந்த உதயசாகரனை கண்ட ஒருவர், அட ராஜா ஐயாவுக்கு தலைப்பேரனும் வந்துட்டாக, அவருக்கு மரியாதை செய்யுங்க என குரல் கொடுக்க, பரிவட்டம் சின்னவருக்கு கட்டியாச்சு, வேல் எடுத்து பெரியவர்கிட்ட கொடுங்க என ஒருவர் சொல்ல, ஊர் பெருசு என்பதாய் வயதில் முதிர்ந்து இருந்தாலும் நிமிர்ந்து இருந்தவர், அதெல்லாம் பரிவட்டம் கட்டினவங்கிட்ட தான் வேலும் கொடுக்கணும், வழக்கத்தை மாத்தாதீங்கப்பா என அது கேட்ட உதயின் முகம் சற்றே சுருங்கினாலும் பல வருடங்களாக தொழிலில் இருக்கும் பழக்கத்தில் முகபாவனையை உடனே இயல்பாய் மாற்றி சிறு தலையசைப்போடு, எப்பவும் போல ஊர் வழக்கப்படி செய்யுங்க, தாத்தாக்கு அப்புறம் சின்னவர் தானே இங்கே எல்லாம் என சொல்லி தன் கோட் பாக்கெட்டிற்குள் கைவிட்டு நிமிர்ந்து நின்றான். தாளமும் நயமும் இணைந்த வாத்தியங்கள் முழங்க புதிய மாலை ஒன்று அணிவிக்கப்பட்டு, தாத்தா ராஜகோபால தொண்டைமானிற்கும் முந்தைய 3 தலைமுறை காலத்தில் இருந்த தொண்டைமான்களின் திரு நாமங்கள் வரிசையாக சொல்லப்பட்டு, அவர்களின் வழிவந்த வேல் ராஜ கருண் சாகர தொண்டைமான் அவர்களுக்கு முதல் மரியாதை என்று அறிவிக்கப்பெற்று கருணின் கையில் வேல் கொடுக்கப்பட்டது. அமைதியா நின்று அவர்கள் செய்த மரியாதைகளை ஏற்றுக்கொண்டவன் பூஜை பொருட்களை கையில் வாங்கும்போது உதயனை பார்க்க, அவனோ மதுவர்ஷினியின் புறமாய் திரும்பி விஷ்ணு விஷாலிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான். பிரசாதங்களை குனிந்து ஏற்றுக்கொண்டவன் கையில் கொடுக்கப்பட்ட வேலினை எடுத்தவாறு கோவிலுக்குள் சென்று பூசாரியிடம் வழங்க, அவர் அதனை பயபக்தியுடன் வாங்கி குமரவேலன் அருகில் சென்று வைத்தார். அனைவரும் உள்ளே வந்து சாமி தரிசனம் செய்ய முண்டி அடிக்க, தீபாராதனையை கண்ணில் ஒற்றிக்கொண்டு மெதுவாக விலகி வெளியே வந்தவன் சுற்றி பார்க்க, ஒதுங்கி நின்று கொண்டு இருந்த டேவிட் விரைந்து ஓடி வந்து பூஜை பிரசாதம் பொருட்களை கையில் வாங்கி கொண்டான். கொடி மரத்தில் சேவல் கொடியானது படபடத்து பறக்க, அது பறக்கும் திசையை கணிக்க வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். பெய்யோன் மேகங்கள் அற்ற நீல வானில் தன் முழு ஒளியுடன் ஜோதி வடிவாய் நிற்க, கீழ்த்திசையிலோ கருமேக கூட்டம் திரளத் தொடங்கியிருந்தது. காற்றானது ஒரே திசையாய் வலுத்து அடிக்க, காற்றின் வகைகள் பற்றி தாத்தா சொல்வது நினைவில் ஒலித்தது கருண் சாகருக்கு. வடக்கிலிருந்து வருவது வாடை, தெற்கிலிருந்து வருவது தென்றல், கிழக்கிலிருந்து வருவது கொண்டல், அதாவது மேகம். கொண்டல் காற்றானது கார் மேகத்தை இழுத்து கொண்டு வரும். விரைவில் இங்கே மழை பொழிய ஆரம்பிக்கலாம் என்று புலப்பட கண்கள் தமையனை தேடின. அவனோ பூம்பாறையின் வணிகர் மற்றும் விவசாய சங்க தலைவரிடம் பேசி கொண்டிருப்பதை கண்டுவிட்டு கேசிடி மக்களை தேட, ரோஹித், ஹசீனா, தீபிகா மற்றும் விஷ்ணு விஷால் ஒரு புறமாய் நின்று கோவிலின் கோபுரத்தையும் எதிரே தெரிந்த மலைகளையும் பார்த்து ஏதோ பேசி கொண்டிருந்தனர். மதுவர்ஷினியை மட்டும் காணவில்லை. இன்னும் சுற்றிலும் பார்வையை ஓட்ட அவனின் பார்வையின் தேடல் புரிந்தவனாய் டேவிட், மது பாப்பா அந்த பக்கமாக போச்சு என கை காட்ட 2 அடிகள் பக்கவாட்டில் நகர்ந்து பார்த்தபோது பச்சை நிற சுவர் பின்னணியில் புலப்பட்டாள் அவள், மதுவர்ஷினி. கோவிலின் மதில் சுவர் ஒட்டி குறிஞ்சி மலர் செடிகள் வளர்க்கப்பட்டிருந்தன. 2 அடி உயரத்தில் புதராய் நின்ற அந்த செடிகளின் புறமாய் திரும்பி நின்று அங்கே பூஜைக்கு எடுத்தது போக மிச்சம் இருந்த கொத்து குறிஞ்சி மலர்கள் அருகில் நின்று அலைபேசியில் கேமராவை இயக்கிக் கொண்டிருந்தாள். வளைத்து வளைத்து வீடியோ எடுத்தவள் பின்பு நகர்ந்து செல்ஃபி எடுத்தாள் போலும். முடித்து திருப்தியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். இவனை கண்டதும் பளீரென்று புன்னகை சிந்தியவள் 2 நிமிஷம் என்பது போல 2 விரல்களை காட்டி கையை சுற்றி காட்டிவிட்டு கோவிலினை வலம் வரச் செல்ல, கருணின் தலை அவனை கேட்காமலே அசைந்து சம்மதம் வழங்கியது. டேவிட் இருவரையும் மாறி மாறி பார்ப்பது உணர்ந்தவன் புருவத்தை நீவியவாறு கண்களை விலகினான். உதயன் பேசிக்கொண்டிருந்தவரிடம் சொல்லிவிட்டு இவன் அருகில் வர, கருண், வரப்போறதா சொல்லியிருந்தா ஒரே நேரத்தில் சேர்ந்து வந்திருக்கலாம், மரியாதை நியாயமாக உனக்கு தான் பண்ணியிருக்கணும் என ஆழ்ந்த குரலில் மெதுவாய் சொல்ல, அதை விடு, நீ தான் தாத்தாக்கு அப்புறமா இங்கே இருக்க, இங்கே இந்த சம்பிரதாயங்களில் உனக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு இல்லை எனவும் சற்றே தாழ்த்திய குரலில், நீ வந்த சரி, அவங்கள ஏன் என விஷ்ணுவின் புறமாய் கை காட்டி கேட்க, டவுனில் அந்த லாயர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரத்தில் டைப் பண்ணுற வேலைக்கு கொடுத்துட்டு திரும்பும்போது உங்கள் ரிசர்ச் லேப் பார்த்ததும் உள்ளே போகணும்னு தோணுச்சு. ஐ லைக் திஸ் டீம். எனக்கு இவங்களோட இருக்கும்போது என் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரில் இருக்கிற ஃபீல். எஸ்பெஷலி நிறுத்தி தலையை குளிக்கவன், எனக்குமே இந்த எஸ்டேட்ஸ் விவசாயமில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். அதான் உண்மையாகவே கூர்க் எஸ்டேட் ப்ரொசீட் பண்ணுற ஐடியாவில் ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன். அப்போ இவங்க எல்லாம் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் கிளம்புறதா சொல்ல வந்தாங்க. நான் தான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவுட்டிங் போகலாம்னு சொல்லி ப்ரொஃபஸர்கிட்ட பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என கண்களை மூடி தரவன், அவுட்டிங் கூட்டி போக நினச்சது எல்லாம் சரி, இங்கே ஏன் மலைப்பாதையில்? ஆமாம், டிரைவிங் யார் பண்ணா?
என்னை உள்ளூர பதைப்புடன் கேட்க, அதான் நேற்று நான் வந்த இடம்தானே, ஒன் டைம் ட்ரைவ் பண்ணால் எனக்கு அப்படியே ரூட் ஞாபகம் இருக்கும். ஸோ நானே. ஆமாம், அவங்கள இங்கே வர வேணான்னு சொன்னியாமே. மது குறிஞ்சிப்பூ பற்றி சொன்னாளா? எனக்கும் பார்க்கணுன்னு தோணிடுச்சு. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததே தெரியல. ஜாலியான டீம். அதுவும் மது, தீபி, அருண் இவங்க சாங்ஸ், ரோஹித், விஷ்ணு கலாய்த்தல்னு செம்ம ஃபன்னு. என்னை ரசித்து சொல்ல, அது சரி, மழைக்காலம் இப்போ போய் தனியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு என்னை எரிச்சலுடன் சொன்னவனை இடைமறித்து, ஹ, மழை, நான் பார்க்காத மழையா? நேற்று கூட இங்கேருந்து கிளம்பும்போது ட்ரெஸ்லிங் இருந்தது. ஐ எம் அ குட் டிரைவர் யூனோ. அதுவும் மலையில் ஹேர்பின் பெண்டில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங். ஐ லவ் டு டூ தட் என உதயன் தொடர்ந்து பேச, இடவலமாய் தலையசைத்த கருண் சாகரன் விஷ்ணுவை பார்த்து, சரி வாங்க கிளம்பலாம் எனவும், உதய், கருண், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அந்த ஃப்ளவர் ராக்கும் போய் வந்துடலாம் என பெயர் உபயம் யாரென்று புரிந்தவனாய் தன் தமையனை உற்று நோக்கினான். இயல்பாய் இருப்பது போது தெரிந்தாலும் மதுவர்ஷினின் பெயரை சொல்லும்போது அவனின் கண்ணில் தெரியும் மின்னல் இவனுக்கு மனம் ஒவ்வாச் சுவையான துவர்ப்பாய் இருக்க, ஆழ்ந்த குரலில், அந்த காடு நம்ம வர்ற வழியில தான் இருக்குது, நீ அதை தாண்டித்தான் வந்திருக்க எனவும் குழம்பியவன், ஓ ஓகே, தாத்தா இங்கே உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விவசாயம் பண்ண வச்சாரே, அந்த லேண்ட்ஸ் கிட்ட இருக்கிற காடு இல்லையா என, இல்லை என தலையை சேர்த்தவன், எங்கே இருக்குன்னே தெரியாம தான் அவ்வளோ பேசினியா நீ என்னை நக்கலாக கேட்கவும், உதயனின் முகம் கன்ற, இடம் பற்றி, அதோட ஏரியா, அங்கே என்ன மரங்கள் இருக்குது எல்லாம் தெரியும், எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் தெரியாது எனவும் கண்களை சுருக்கி பார்த்தவன், மலைக்காடு பற்றி அறிய ரொம்ப அனுபவம் வேணும். இப்போ காட்டுற அறிகுறிகளை படி பார்த்தா மழை பெருசாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாம் மட்டும்னா பரவாயில்ல, லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ கிளம்பு, அவங்கள கொண்டு போய் முதல்ல கெஸ்ட் ஹவுஸ் சேர்த்துடு, நீ ட்ரை பண்ணாத, டேவிட்டை கூட்டிகிட்டு போ என கோவிலில் உள்ள பூஜை நிறைவடைந்ததுக்கான அறிகுறியாக சங்கம் ஒலிக்க, பூம்பாறையின் ஆதிக்குடிகளான பழையர் இசைக்கும் குழல் ஓசை உரத்து ஒலித்தது. மெதுவாய் நடந்து வந்து கொண்டிருந்த மதுவர்ஷினி திடுமென ஒலித்த சங்கோலியில் ஒரு நொடி நின்றவள் வேகமாக நடந்து இவர்கள் அருகில் வர, விஷ்ணு மற்றும் நண்பர்களும் அவன் அருகில் வந்தனர். விஷ்ணு வந்ததும் அனிச்சையாக அவனின் அருகில் சென்று நின்று கொண்டாள் மதுவர்ஷினி. குழல் ஒலி தனித்து ஒலிக்கவும் ரோஹித், பொதுவாக கோயில் எல்லாம் மேளம்தான் அடிப்பாங்க, இங்கே சங்கு ஃப்ளூட்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என, கருண், வனதேவதைகள் அழைப்பு என்று அதனை சொல்வாங்க. முருகனுக்கு பூஜை முடிஞ்சது, இனி வனதேவதைகளுக்கு படையல் பண்ணி சாந்தி பண்ணுவாங்க, நாம் கிளம்பலாம் என சொல்லியவாறு நடக்க, கோவிலின் பெரிய வாசல் வழியாக உள்ளே வந்தாள் ஒரு பெண். கருத்து மெலிந்த தேகம், கருத்த முகத்தில் வெளுத்த விழிகளும், மூக்குத்தி அணிந்த கூரிய நாசியும், சிறிய இதழ்களும், சிவப்பு பட்டாடையும் என வழிதவறி வந்த வனதேவதை போலவே இருந்தாள். எதையோ தேடி அலைந்த விழிகளில் கருண் சாகரன் தட்டுப்பட்டதும் ஓடி வந்தாள். ராஜையா, மழை நல்லா பிடிக்குமா? ஏற்கனவே மலையில் மழை இறங்கிடுச்சு போல, அருவியெல்லாம் தண்ணி வரத்து அதிகமாக தெரியுது. ஐயா நீங்கள் தங்குற வீட்டுக்கு கூட்டியார சொன்னாங்க என சொல்ல, அவள் சொல்வதை மெய்ப்பிப்பது போல கீழ்த்திசையிலிருந்து கிளம்பி வந்த மேகங்கள் மடவடவென திரண்டு தலைக்கு மேல் குழுமி நிற்க, காற்றானது மிகவும் குழுமையானது போன்ற உணர்வு. எல்லாரும் வாங்க என்று சத்தமாக சொன்ன கருண் முன்னே வேகமாக நடக்க, மது, ஹாய், உங்கள் பேர் என்ன ரெட் பியூட்டி என அப்பெண்ணும் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் திரும்பி வேகமாக கருணை பின்பற்றி நடந்தாள். இந்த பல்பு உனக்கு தேவையா என மெல்லமாய் முணுமுணுத்தான் விஷ்ணு விஷால். தீபிகா, கிராமத்தாக்க அவ்வளவு சகஜமாக பேச மாட்டாங்க, அதுவும் பியூட்டி கீட்டின்னுட்டு என சிரித்தவாறு சொல்ல, மது, ஏய், எல்லாருமா பார்த்தவுடன் பேசிட்டு வாங்க, அதுக்காக நாம் நம்ம பண்பாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது, பார்த்த உடனே தோணுறனால தான் சொல்லிடணும். இந்த குழு குழு பச்சை பேக்ரவுண்டில் அந்த ரெட் பியூட்டி நிஜமாக ரோஸ் ஃப்ளவர் போல் இருக்கா இல்லை என லேசாக தூர ஆரம்பித்தது. சில நொடிகளில் பெரிய துளிகளாக விழ ஆரம்பிக்க, தெருவில் இருந்த ஓட்டு வீடுகள் மற்றும் தகர கொட்டைகளில் அவை விழும் ஒலி மேள ஒலி போல கேட்க, வேகமாக வாங்க என்றவாறு பாதையிலிருந்து உயர்ந்து தெரிந்த இடத்தில் அழகிய கேரளபாணி வீட்டு போல இருந்த இடத்தினை நோக்கி கருண் சாகர் ஓடி செல்ல, உதய் மற்றும் அனைவரும் பின்பற்றினர். தீபிகா குதி உயர்ந்த காலணி காரணமாக நடக்க தடுமாற, அவளின் கைகளை விஷ்ணு பற்றி கொள்ளவும் மலர்ந்தவள் முயன்று விரைந்து நடந்தாள். அப்போது மழை துளிகளின் ஒலியானது 1000 பேர் சேர்ந்து கோலாட்டம் ஆடினால் கேட்கும் ஒலி போன்று உரத்து ஒலிக்க, ஆலங்கட்டி மழை பெய்யுது என்றபடி ஓடினாள் அந்த சிவப்பு சேலை பெண். அவளுடன் இணைந்து ஓடியபடி, ஆலங்கட்டி மழையா அப்படின்னா
என மத்தியவர்ஷினி ஆர்வமுடன் கேட்க, "இல் மது, ஐஸ் கட்டுறேன்" என்றான் விஷ்ணு. ஐஸ் பால்ஸ் விழுதா என்று உற்று தரையையும் மலை சுவர்களையும் பார்க்க, சிறு சிறு முத்துக்கள் போல மழை துளிகளுடன் கலந்த சிறு பனிக்கட்டிகளும் சடச்சடவென வழியில் விழுந்தன. கையை நீட்டியவள் கையில் 4 பனிமுத்துக்கள் இருக்க கண்கள் மின்ன, "ஹை" என்றவாறு இரு கைகளையும் நீட்டியவாறு மெதுவாக முன்னேறியவள் கையானது பற்றி இழுபட திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள். கருண் சாகரன் அவளின் கைப்பற்றி இழுத்தவாறு விரைந்து நடக்க, மேட்டில் ஏறியவர்கள் வீட்டிற்குள் விரைந்து புகுந்தனர். வெளியே பழங்கால வீடு போல தோற்றத்தில் இருந்தாலும், உள்ளே சிறியதாய் இருப்பது போல தோன்றினாலும் நவீன வசதிகள் இருப்பதாக தோன்றியது. மர நாற்காலிகள், சிறு மேஜை, ஆன்டிக் லுக் எனப்படும் தோற்றத்தில் மேஜை விளக்கு, சரவிளக்கு, குளிர்போக்க சிறிய ஹீட்டர் என கண்ணுக்கு அழகாய் இருந்தன. ஜெர்கின் அணிந்திருந்தவர்கள் பெரிதாக நனையவில்லை. பெண்கள் ஸ்வெட்டரும் சாலும் அணிந்து இருந்ததால் முகம், கை கால்கள் மட்டும் ஈரமாய் இருந்தன. பற்றி இழுத்து வந்திருந்தவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் கைகளை விலக்கி கொண்டு கண்களால் அவளை கட்டி போடுபவனாய் கூர்ந்து நோக்கினான். "அது பனிவர்ஷி. அதை தொட்டா இங்கே கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நர்வ்ஸ் ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும். இப்போ தெரியாது, கொஞ்ச நேரத்தில் கை முழுசும் ஊசி குத்தினார் போல இது வலிக்கும்" எனவும், சரி என்பது போல தலையசைத்தாலும் கண்கள் என்னவோ தரையில் பாப்கார்ன் போல சிதறி கிடந்த ஆலங்கட்டிகளின் மீது இருந்தன. காற்றானது சூறைக்காற்றாக மாறி சுழட்டி அடிக்கத் தொடங்கியது போலும். படபடவென விழுந்த மழையின் வாசல் வழியாக தெரிய நாற்காலிகளில் அமர்ந்த அனைவரும் ஆசுவாசமாய் தமது அலைபேசியை எடுத்தனர். அப்போது அங்கே வந்த பெரியவர் உதயனை பார்த்து, "வாங்க பெரியய்யா, வாங்க" என்று விட்டு எல்லோரையும் பார்த்து வெள்ளையாய் சிரித்தார். கருண் சாகரை கண்டு, "ராசையா, எல்லாருக்கும் டீ தண்ணி கொணரவா" என்றவர் அவன் தலையசைக்கும் உள்ளே போனார். உதயசாகரன், "இது அவரோட இடமா?" என கேட்டார். மறுப்பாய் தலையசைத்தவன், "நம்ம இடம்தான். தாத்தா முன்பு கட்டியது. இப்போ இங்கே டூரிஸ்ட் ஹோமா, ட்ரக்கிங் வரவங்க தங்கி போகிறது போல மாற்றி வச்சிருக்கு" என வெளியே உற்று பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு, "அடிக்கிற மழையை பார்த்தா கரண்ட் போயிடும் போல" என. கருண், "ஆல்ரெடி கரண்ட் போயிடுச்சு. இப்போ சோலார் பேனல் இன்வெர்ட்டரில் ஓடிட்டுருக்கு" எனவும் வியப்பாய் புருவம் உயர்த்திய உதயன், "நீ அடிக்கடி இங்கே வந்து தங்குவியா?" என கேட்க, "இல்லை" என் தலை செய்தவன் விஷ்ணுவை நிமிர்ந்து பார்க்க, அவனின் கூர்ந்த பார்வையில் என்ன இருந்ததோ. விஷ்ணு மெதுவாக, "எங்கள் யார் ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை. சார்ட்ட 2 மணி நேரத்தில் வந்துடுறதா சொல்லியிருந்தோம், இன்ஃபார்ம் பண்ணணும்" என்றவன் அவனின் முகம் பார்த்தவாறு தயங்கி குனிந்து, "வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன் சார், மழை இல்லைன்னு போட்டிருந்தது" என. "நீங்கள் கொடைக்கானல் டவுன் போட்டிருப்பீங்க. அதுக்கும் நம்ம ரிசர்ச் சென்டருக்கும் இங்கே பூம்பாறைக்கும் ரிப்போர்ட் மாறும். நீங்கள் காலநிலை, மழை, நிலங்கள் பற்றி நல்லா படித்தவங்க. நான் சொல்லித்தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன்" என கண்டன தொனியில் சொல்லியவன் மதுவை ஆழ்ந்து பார்க்க, கண்கள் விரித்தவள், "అయ్యో సాగర్జీ, నేను ఏమీ చేయలేదు. నా ஒன்று ఇక్కడ வரணும்னு கேட்கல. சுகர்ஜி, நான் ஃப்ளவர் ராக் வரணும்னு கேட்டேனா? சொல்லுங்க, கேட்டேனா?" என அலற, அவளின் தொனியே "இல்லைன்னு சொல்லிடு ப்ளீஸ்" என்பது போல இருந்தது. உதயனருக்கு அவள் பேசுவது சிரிப்பை வரவழைத்தது போலும். பற்கள் தெரிய சிரித்தவாறு "இல்லை" என கையசைக்க, "அச்சோ, இப்படி சிரிச்சிட்டே சொன்னா அவர் எப்படி நம்புவார்" என தன் தோழர்களை பார்க்க ரோஹித், "அவதான் சார், நல்லா கேளுங்க" என்று சொல்லி சிரிப்பை அடக்க, விஷ்ணு விஷால், "இல்லை சார்" என சொல்ல, ஹசீனாவோ எல்லோரையும் பார்த்தவாறு அமைதியாக இருந்தாள். அப்போது கை உயர்த்திய தீபிகா, "சார், நான் தான் சார். இந்த பொண்ணு காலையிலேருந்து குறிஞ்சிப்பூ குறிஞ்சிப்பூன்னு காதில் பாடிட்டே இருந்தது கேட்டு உதயசாகர் சார்கிட்ட விசாரித்தேன். அது கூட அங்கே தோட்டத்தில் இருக்கான்னு தான் கேட்டேன். அவ்வளோதான். அவர் தான், இங்கே பூம்பாறை தான், இப்போ இருக்குன்னா இங்கேயே போகலாம். வழியில் பேரிஜம் லேக், குணா கேவ்ஸ் எல்லாம் இருக்குது. முடிஞ்சால் அதுவும் பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம்" அப்படின்னு சொன்னார். ஒரு ஆர்வத்தில் சட்டுன்னு கிளம்பிட்டோம் என. கருண், "ஓகே, முடிஞ்சதை பற்றி பேச வேணாம். சார்கிட்ட பேச முடியாது, ஆனால் மெசேஜ் பண்ணிட்டேன், பார்க்கலாம்" என்று வெளியே பார்க்க, ஆலங்கட்டி மழை வலுத்து பெய்தது போலும். மேகக்கூட்டங்களும் புகையும் கலந்து பனியின் வெண்மை சேர்ந்து ஏதோ படங்களில் தேவலோகம் என்று காட்டப்படும் இடங்கள் போல காட்சியளித்தன. வாசலில் சென்று எட்டி பார்த்த மதுவின் ஆர்வம் கண்டு அவளின் பின்னே சென்று தலையில் தட்டிய ரோஹித், அஞ்சடி அஞ்சலி பாப்பா, அதான் சொல்கிறாங்கல்ல, நம்ம உடம்பெல்லாம் ஹாட் வெதருக்கு பழகியது. இந்த குளிருக்கே 2 நாளாகத்தான் பழகிக்கிட்டு இருக்கோம். நீ ஐஸ்கிட்டையே போய் அப்புறம் ஜன்னி வந்து செத்துட போகிற" என சொல்ல, "ரோஹித்"
என அதட்டலாய் சத்தம் வரவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு இல்லை என கருணின் பேச்சு உருமல் போல் வலிக்க நகர்ந்து உள்ளே வந்த ரோஹித்தை பற்றி கொண்டவள், சாகர்ஜி, இதெல்லாம் சும்மா கலாய்க்கிறதுக்கு சொல்கிறது. நான் கூட அடிக்கடி என் தம்பிகிட்ட சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரோஹித்தை அருணே, மவனே, என் கையால் தான் உனக்கு சாவுன்னு சொல்லியிருக்கேன். இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களே என சிரிக்க, அவனின் வெறித்த பார்வையில் சிரிப்பை நிறுத்தியவள் கைகளை உயரத்திக்கி, ஓகே ஓகே, சைட்லேயே பாராசைட் போல பவர் உறிஞ்சாதீங்க, ரோட் ரோலர் பாவம் என்றவள் ரோஹித் புறமாய் திரும்பி, டே பேசாதடா, இனி நானும் பேசலை டீலா என்றவள் திரைமறைவில் நின்றவளை கண்டு ரெட் பியூட்டி என தாவி செல்ல, சற்றே பின்னே நகர்ந்த அவளோ கருணை பார்த்து, இலையப்பமும் டீயும் இருக்கு, சாப்பிட வாங்க என்று சொல்லவும் அவளின் கைப்பற்றியவள், அந்த இலை ஏப்பம் டீ சாகர்ஜிக்கு மட்டும்தானா, எங்களுக்கு இல்லையா என, இலையப்பமா என்று திகைத்து உயர்த்தி பார்த்து, இலை அப்பங்க அது என்றாள். உங்களை எப்படி என்கிட்ட பேச வச்சேன் பார்த்தீங்களா? என் பேர் மதுவிர்ஷினி. உன் பேர் செப்பண்டி என அவளோ விழி தாழ்த்தி சில நொடிகள் அமைதியாக நின்றவள் உள்ளே செல்ல முயல, ஏய் என்னப்பா இது, பேசுகிறதுக்கு காசு கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். అంటే மிஸ் ரெட் பியூட்டி, என்கிட்ட இப்படி காசு லேது, இந்த கேமரா தான் இருக்குது என அங்கே டீப்பாயில் இருந்த ரோஹித்தின் டிஜிட்டல் கேமராவை எடுத்து அவள் கையில் தர, ஓய் என்றவர் அதை பறித்தவன், ஏதாச்சும் தானம் பண்ணுறதா இருந்தால் ஒன்றை தான் எடுத்து பண்ணிக்கோ, கடத்தேங்காய் வழி புதுசாக சொல்லுவோம், ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்டுன்னு அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ணுறியே ஓ என அவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு லேசாக புன்னகை அரும்பியதோ பிரிந்த உதடுகளை அடக்கியவள் உள்ளே திரும்பி விரைந்தாள். சோகமாய் முகம் வைத்து, பேர சொல்ல மாட்டாளே என கருண் சாகரன், வள்ளியம்மை என்றவன் சற்று நிதானித்து, உன்னை விட 2 வயது பெரியவளாக இருப்பான்னு நினைக்கிறேன் என, இது பெரியவளா, நான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற அம்மாயின்னுட்டு நினச்சேன் என அதிர்ச்சியானவள், ஐயோ 2 தானே, அதுக்காக அக்கானெல்லாம் கூப்பிட முடியாது, நோ நெவர் என லேசாய் சிரித்தவன் பார்வை ஓடும் பெண் மீது இருந்தது. சகோதரனின் முகத்தையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் உதயசாகரன். அப்போது வாகன ஒலி கேட்க எட்டி பார்த்த மதுவர்ஷினி, டேவிட் அண்ணா, வாண்ணா வாண்ணா, இலை ஏப்பம் அண்ட் டீ சாப்பிடலாம் வாண்ணா என திருவென விழித்தவன், சாப்பிடலாம் பாப்பா. ராஜாயா, 52/7 பாலத்தின் மண் சரிவாம், இன்னும் மலைக்காட்டு பகுதியில் எங்கெங்கே மண் சரிவுன்னு தெரியலன்றாங்க, மழை விட்டு காலையில் பார்த்தா தான் தெரியும் போல என அனைவரும் சிறு அதிர்வுடன் பார்த்தனர். மழை 17. டேவிட் சொன்னதை கேட்ட அனைவரும் திகைத்து நிற்க, உதயன் உச்சபட்ச அதிர்வுடன் தம்பியை பார்த்து, அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு உன் சைன் வாங்கி அனுப்ப வேண்டியது, 3 நாட்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் என சொல்லவும் மெதுவாக எழுந்து நின்றவன், மழை இன்னும் விடலை, அதுவும் இனி இரவாகிடும், இருட்டு, தென் ரோட் கிளியர் பண்ண வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்கு பாதை இருக்கணும்ல என யோசித்த உதயன், கருண், ஷல் வி ஹையர் எ ஹெலிகாப்டர், இங்கே இல்லைன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, எங்கிருந்து வேணால் கூப்பிடலாம், வி நீட் டு கோ என்னவாறு தன் அலைபேசியை எடுத்தவன் 1 கோடு கூட காட்டாமல் என்ற சிக்னல் கண்டு, டேம் ஷிட் என்ற அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, எல்லாரும் உங்கள் மொபைல் செக் பண்ணுங்கள், சிக்னல் இருக்கா எனவும் விஷ்ணு நிதான குரலில், உதய் சார், கோயிலில் இருக்கும்போதே நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, 2 சிம் இருந்தும் எதிலிருந்தும் கால் பண்ண முடியல, ரிசீவும் ஆகலை சார் என தீபிகா, எஸ், என் நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லாக எடுக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணதை நம்பி இங்கே வர்றதுக்காகவே புது சிம் வாங்கி போட்டேன், குறிஞ்சி பூ வச்சுட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பின ஃபோட்டோஸ் கூட என்னோடய எஃப்ஐ இன்ஸ்டால் அப்லோட் ஆகலை என அவனவன் என்ன உசுறு போகிற டென்ஷனில் இருக்கான், இந்த அம்மனிக்கு வந்திருக்கிற கவலையை பாரு என்று முணுமுணுத்த விஷ்ணு கருண் சாகரனை ஏறிட்டு பார்க்க, கருண், எப்பவும் அப்படி இருக்காது மேம், மழையில் டவர்ஸ் எதுவும் சேதாரம் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன், மழை விட்டதும் வெளியே எதிரில் இருக்கிற குன்றுக்கிட்ட போய் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வேறு வழியில் இங்கே தான் என்றவாறு எழுந்து வள்ளியம்மை வைத்து சென்றிருந்த தட்டு மற்றும் தேநீர் கோப்பையை எடுத்தான். தானும் சென்று ஒரு தட்டை எடுத்த மது உதயன் அருகில் சென்று கொடுத்தவாறே, சுகர்ஜி, சாப்பிடாம டென்ஷனாக யோசிச்சா மூளை
இன்டேக் ஃபுட் இல்லாத கடுப்பில் எந்த அவுட்புட்டும் காட்டாது. ஸோ சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டே தெம்பா யோசிங்க. யூ கேன் ஃபைண்ட் அ வே என்றவள் தன் கையில் இருந்த தட்டை உற்று பார்த்து, ஏலே ஏப்பம்னு சொன்னாங்களே, ஒயிட்டாக இருக்கு, இதில் இலை எங்கே காணோம் என ஆராய என்ற சிரிப்பு சத்தம் பின்னால் கேட்டது. கண்கள் விரிய மது திரும்பி பார்க்க டீ கோப்பைகள் இருந்த தட்டை வைத்த வள்ளி, இலையை போட்டு பண்ணுறது இல்லைங்க, இலையில மாவு பூரணம் தட்டி சுருட்டி பண்ணுறது, அது இலை அப்பம் என திருத்தமாய் சொல்ல, ஓ ஆப்பம் அப்பம் ஏப்பம், எவ்வளோ கன்ஃபியூசஸ் என்று அசடு வழிந்தவள் ஒரு விள்ளல் பிட்டு வாயில் வைத்து சூப்பர் என்ற முத்திரை காட்ட சிறு முறுவல் சிந்திய வள்ளி உள்ளே செல்ல திரும்பினாள். வள்ளி என குரல் கொடுத்து நிறுத்திய கருண், அம்மா எப்படி இருக்காங்க என. ஜுரம் இல்லை ராஜையா, ஆனால் முட்டியில் வலி ஜாஸ்தியாகி நடக்கத்தான் முடியல என. ஓ அப்போ நீ கிளம்பு, இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம். டேவிட் இருக்கிறான், ஏதும் சாமான் வாங்க கொள்ள அவன் பார்த்துப்பான். இன்றைக்கி பறித்து போட்டது லோடு ஏற்றணும்ல, தோட்டத்தில் வேலை இருக்கும், அப்பாவையும் கூட்டிகிட்டு போ, ஏதும் தேவைன்னா நானே கூப்பிட்டு விடுறேன் என. தயங்கியவள், இங்கே பின்னாடி தோட்டத்தில் கேரட் உருளை பட்டாணி இருக்குது, பறித்து தரவா, ரவைக்கு சமையலுக்கு எனவும். எது ராத்திரிக்கு சமையலா என உதயனிற்கு பதட்டம் ஏற தம்பியையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தான். வெளியே விடாது பொழித்து கொண்டிருந்த மழை, சிக்னலில்லா அலைபேசி, முற்றிலும் கைகளும் கால்களும் கட்டப்பெற்றது போல உணர்ந்தவன் தலை கோதியவாறு நகர்ந்து என ஊதி தன் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த முயல, சூடாக எடுத்து வாயில் போட்டுட்டீங்களா சுகர்ஜி என்று பாசமாய் கேட்டு வைத்தாள் மது. இல்லைம்மா இல்லை, நான் தான் கொஞ்சம் டென்ஷனா என்று நெஞ்சை நீவி விட்டு கொண்டவன் நாற்காலியில் அமர்ந்தான். கருண் வள்ளியிடம், மழை விட்டதும் தேவைப்பட்டா நான் பார்த்துக்கிறேன், கிச்சனில் எல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீ கிளம்பு என்றவன் விஷ்ணுவை பார்த்து, 2 ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, இப்போ ரெஸ்ட் எடுங்க, பட் வாஷ்ரூம் மட்டும் பின்னாடி போகணும். உதய் நீ என் கூட வா என்றவன் ஒரு அறைக்குள் கூட்டி போனான். எளிமையான மலை கிராமத்து வீட்டின் பெரிய வாழும் அறை போன்ற தோற்றத்தில் பழங்கால ஃபயர் பிளேஸ், சிறிய ஜன்னல்கள், உயரமான விதானம், ஓரளவு அகலமான படுக்கை, போர்வை மற்றும் கம்பளிகளுடன் இருவர் வசதியாக தங்கும் அளவில் சுத்தமாக இருந்தது. கருணின் அறையாக பயன்படுத்தப்படுகிறது என்று கட்டியம் கூறும் வண்ணம் தாத்தா ராஜகோபாலின் புகைப்படம் பாடம் பண்ணப்பட்ட 2 வேங்கை புலி தலைகளுக்கு நடுவே இருக்க 2 பழங்காலத்து நாட்டுக்கு ரக துப்பாக்கிகளும் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. சுற்றி பார்த்த உதயன் தன் போக்கில் சென்று கோட் ஸ்டாண்டில் ஜெர்கினை கலட்டி மாட்டிவிட்டு இருக்கையில் அமர்ந்த இளையவனை பார்த்தான். அப்படியே புகைப்படத்தில் இருக்கும் தாத்தாவின் சின்ன வயது உருவம் போல இருந்தான் அவன். எதிரே இருந்த ஆளுயர கண்ணாடியில் இவனின் உருவமும் தெரிய, அவனின் உயரம் இருந்தாலும் இவனின் முகம் தாயின் சாயலில் திருத்தமான அங்க லட்சணங்களுடன் ஆணின் கம்பீரமாய். அதனாலோ என்னவோ தந்தை ராஜசேகரனுக்கு உதயனை மிகவும் பிடிக்கும். தன் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலக்கி வைத்த தந்தையின் மீதான வெறுப்பு தன் பிறப்பால் காதல் மனைவியை பிரித்த மகன் கருண் மீதும் படிந்ததோ? சில பிரியங்களுக்கு விளக்கம் இல்லாதது போல சில வெறுப்புகளுக்கும் விளக்கம் இல்லை. தந்தையின் தோற்றம், முரட்டுத்தனம், தன்னை மதிக்காத தன்மை என்று குற்றம் சுமத்தி மொத்தமாக மகன் எனும் பாசம் விட்டு போயிற்றோ? கருண் சாகரன் செய்த காரியங்களும் சரியவே இல்லையே. எப்போதும் தந்தை மீது பார்வை கூட திருப்பினான் இல்லை. பீஷ்ம பிதாமகராய் நின்ற தாத்தாவையே தனக்கு அனைத்துமாய் வரித்து கொண்டவன் சொந்தம் பந்தம் என்று யாரிடமும் அக்கறை காட்டியதில்லை. தனது 15வது வயதில் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை கை நீட்டி அடித்திருந்தான். 16இல் உடன் பயிலும் 3 கொலை செய்யும் அளவுக்கு அடித்து துவம்சம் செய்து இருந்தான். என்ன நடந்தது என்று கேட்க அவர் விரும்பவில்லை. சொல்ல யாரும் தயாராகவும் இல்லை என்பது வேறு விஷயம். அமைதியாக இருந்த தகப்பனிடம் கேட்க இயலாமல், போலீஸ் கேஸ் என ஆகியிருந்தால் குடும்ப மரியாதை என்ன ஆகும் என்று கேட்ட தகப்பனை அவன் குற்றம் சாட்டும் துணிவில் பார்த்தான். அன்றுதான் எதிர்த்து பேசினான். பிள்ளை என்ன செய்தான், ஏன் செய்தான் என்று கேட்கவில்லை. தப்புதான் செய்து இருப்பான் என்று முடிவு கட்டிய பேச்சில் கருண் சாகரன் முறைக்க, தவறும் செய்து திமிராய் நிற்கும் அவனை அவர் கை நீட்டி அடிக்க வர தடுத்த அவனின் இரும்பு கைகளை விட அதிகமாய் பதம் பார்த்தன அவனின் கோப மொழிகள். அவரின் தனிப்பட்ட நடத்தையை விமர்சித்த அவனின் கரங்களை உதறி தள்ளியவர் ரௌத்திரம் கொண்டு, இனி முகத்திலே விழிக்க மாட்டேன், இப்படி ஒரு பிள்ளையே இல்லை என்று சொல்லி கிளம்பியவர்
3 வருடம் முன்பு தந்தையின் இறப்பிற்கு வந்து தனது மகனை பார்த்தார். இவனோ ரோஷத்தில் பெரியவனாய் தந்தை என்று சிறிதும் மரியாதையின்றி அறிமுகமற்ற ஆளை பார்ப்பது போல இருக்க, விட்டது ஒட்டியிருந்த பாசமும் என்றவர் கிளம்பிவிட்டார். உதயனாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவனுக்குமே தம்பியின் செயல்களை பார்த்து திகைப்பு வர மௌனமாய் கடந்து போய்விட்டான். தகப்பன் எவ்வழி அதையே வழியே சிறந்ததாய். இப்போது புதிய தொழிற்கான முயற்சியில் உயில் பட்டா என தேடிய போதுதான் புதுக்கோட்டையின் ஜமீன் வழி சொத்துகள் பற்றி அறிய நேர்ந்தது. உதயசாகரன் கருண்சாகரன் மட்டுமே வாரிசுகள் என்று ருசுப்படுத்த வேண்டியிருந்தது. அதற்கு அவனின் ஒத்துழைப்பு மற்றும் கையெழுத்து, அவனின் அடையாளச் சான்றிதழ்கள் தேவைப்பட காரணத்தினால் கொடைக்கானலுக்கு தனியாக கிளம்பி வந்தான். வந்த இடத்தில் 3 வருடம் முன்பு பார்த்த அதே முசுற்றுத்தன்மையுடன் 11 வருடம் முன்பு பார்த்த அதே கோபத்துடன் இருக்கும் இளையவனைக் கண்டு ஆச்சரியம் மட்டுமே வந்தது. அவனின் தனிமை, எடுத்திருக்கும் புதிய முயற்சிகள் ஏதும் இவனின் தொழில் மூளைக்கு மனதிற்கு சரியாக படவில்லை. இவர்களின் தேவைகளை அறிந்தவனாய் அவனின் அமைதி இருந்தது. அவனின் விட்டு கொடுத்தல்கள் இவனுக்கு பாசத்தை தூண்டிவிட, தம்பி என நெருங்க முயன்றால் அவனோ அதற்கு அனுமதிக்கவில்லை. அண்ணன் தம்பி என்றுதான் பெயர். இருவரும் ஒரே அறையில் இருக்கும் நிலை வந்ததே இல்லை. சாதாரணமாக பேசியதும் இல்லை. இன்று அந்த தனிமை காரணமின்றியே இணைந்து இருக்கும் சூழல் கிடைத்து இருக்க தம்பியை உற்று நோக்கினான். குனிந்து ஷூக்களை கலற்றி கணப்பின் அருகே வைத்த கருண் அவன் புறன் திரும்பாமலேயே, என்னைய பார்த்து முடிச்சிட்டின்னா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்து ரெஸ்டடு. மழை நின்னதும் நீ கேட்டது போல் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். வள்ளி அப்பா மொபைல் மேபி இங்கேருந்து எடுக்கும். அவரை கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீ முக்கியமாக ஏதும் பேச யூஸ் பண்ணிக்கலாம் எனவும் நினைவு வந்தவனாக உதயன் அவனின் அருகில் சென்று, அந்த பொண்ணு வெறும் வேலையாளா? என்ன, நீ என்கிட்ட அப்பா கிட்ட கூட இவ்வளோ அன்பாக பார்த்து பேசியதில்லையே. ஏன் மகள் வேலைக்காரங்கிட்ட கூட இப்படி பேசி நான் பார்க்கல என ஆராய்ச்சி பார்வையுடன் கேட்க, அவனின் குடையும் பார்வை கேள்விகள் பிடிக்காத பாவனை காட்டியவன், நான் உங்கள் அப்பா மாதிரி உன்னைய மாதிரி இல்லை. வேறு எதுவும் பதில் உனக்கு தெரியணுமா என நறுக்காய் பதில் கொடுக்கவும் அதிர்ந்த உதயன், ஏன் ஹவ் யூ டெல் லைக் திஸ் என, பிகாஸ் ஐ நோ அபவுட் யூ அண்ட் யுவாஸ். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எண்ணிக்கை கணக்கு பண்ண 2 கைவிரல் பத்தாது. என்னையை பற்றி தான் கவலை போல என்றவாறு நடந்தவன் வாசல் அருகில் நின்று, அப்புறம் இவ்வளோ நீ என்னை கேட்கிற உரிமையில் நானும் ஒன்று சொல்கிறேன். உன் விளையாட்டை இங்கே மதுவர்ஷினிக்கிட்ட பண்ணாத எனவும் அதிர்ச்சியுடன் கோபமும் அடைந்தவன், தட்ஸ் none ஆஃப் யுவர் பிஸ்னஸ் கரண். நீ சொன்னது தான். அதுவும் பண்ணலாமேன்னு தோணுது. கண்டிப்பாக அவ கூட பழக ஹாப்பியாக இருக்கும். சச் அன் ஏஞ்சல் கேர்ள் எனவும் இதுவரை பார்த்தே இராத இளையவரின் நகைப்பை பார்த்தான். இடவலமாய் தலையசைத்தவன், என்ன மிரட்டுன? உபதேசம் எல்லாம் பண்ண பேரை கெடுத்துடாத அப்படி இப்படின்னு. இப்போ உன் சோகால் ராஜ குடும்பம் நீ சேர்த்து வச்ச மரியாதை போகாதா என, நான் எப்போவுமே லிமிட் தாண்டதில்ல கருண் என குரல் உயர்த்த, அதுபோல் எனது செயல்களுக்கும் இதுவரை நான் விளக்கம் கொடுத்ததில்ல. இனி எதுவும் என்னை கேள்வி கேட்காத. நீ முதல்ல சரியாக நடந்துக்கோ என்றவன் அறையை விட்டு வெளியேறினான். எங்கோ ஆரம்பித்த பேச்சு எங்கோ சென்று முடிந்ததை, நினைக்காதது எல்லாம் பேச வைத்து விட்டதை உணர்ந்தவனாய் கட்டிலில் தொப்பென அமர்ந்த உதயன் தலை கோதியவாறு சரிந்து படித்து விட்டத்தை பார்த்தான். வெளியே வந்த கருண் வாசல் வழியே கூர்ந்து பார்க்க மழை ஓய்ந்து இருந்தது. ஆனாலும் பூமியை பிரிய மனமில்லாத மேகங்களின் தூவான தூறல்கள் இலைகளின் மீது தாளம் தட்டி கொண்டிருந்தன. வானம் இருட்டத் தொடங்கியிருக்க அறைகளின் சிறிய மஞ்சள் மின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. டேவிட் உபயத்தால் வரவேற்பு அறை விறகு வெப்பத்தினால் வெப்பமூட்டப்பட்டு இருக்க விஷ்ணுவும் மதுவும் அமர்ந்து ஏதோ மெல்லிய குரலில் பேசி கொண்டிருந்தனர். திடீரென்று எழுந்த மது விஷ்ணுவின் தலைக்கேசம் பற்றி ஆட்டி வைக்க அவன் அவளின் கைப்பற்றி தடுக்க முற்பட்ட சமயம் திடுமென்று வெளிவந்த இவனை கண்டதும் அப்படியே நின்றாள். மழை நின்றுடுச்சா டேவிட் என்றவன் பார்வை அவள் மீது இருக்க, அது அவளை என்ன செய்ததோ, தான் செய்து கொண்டிருந்ததை அப்போதுதான் உணர்ந்து திருதிருவென விழித்து அவனின் தலையை ஆட்டி கொண்டிருந்த கையை எடுத்துக்கொண்டு விஷ்ணு அருகிலேயே சமர்த்தாய் அமர்ந்து கொண்டு, நின்றுடுச்சு
ஆமா என அவளின் முக பாவனைகளில் சிரிப்பு வந்தாலும் அடக்கியவன், என்ன வர்ஷினி, எதுவும் பிரச்சனையா? உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா உங்கள் கையில் அடி வாங்க தயாராக இருக்கணும் போலவே, அப்படித்தானே விஷ்ணு என சகஜமாய் பேசினான். அது இந்த கோத்தி என்கிட்ட கூட மறைச்சு என்று சொல்ல வந்தவள் நிறுத்தி, ஒன்றுமில்ல சாகர்ஜி, சும்மா சின்னதா பிரியமான ஃபைட் எனவும் அவளின் வார்த்தை கோர்ப்பில் உதடுகள் விரிய சிரிக்க, விஷ்ணுவோ எப்போதும் அழுத்தமாய் இன்று வந்ததிலிருந்து முறைத்து கொண்டிருந்த சின்னவரின் சிரிப்பை கண்டு அம்மனநிலையை தக்க வைத்தவனாய், நல்லா கேளுங்க சார், அதே தான் நானும் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சார், நீங்கள் கெஸ் பண்ணது போல் இவ தான் இந்த ட்ரிப்புக்கு காரணம். எல்லாம் இவளால் தான். நியாயமா? நீங்களும் உதய் சாரும் சேர்ந்து இவளைத்தான் மொத்தணும் என மதுவர்ஷினி உண்மையாகவே அதிர்ந்து, தேவுடா என மெழுதாய் சொல்லியவள், ஏண்டா ஏன் என்பது போல பார்க்க, எதிர்மறையாய் தலையசைத்து புன்னகைத்துவிட்டு டேவிட்டுடன் பேசி கொண்டிருந்த கருண்புறமாய் கண்ணை காட்டிய விஷ்ணு, அதெல்லாம் அவர் ஒன்றையும் கண்டுக்கல, என்னையத்தான் முறைப்பார். உன் பேர் சொன்னதும் கூலாயிட்டாரு பாரு என மெலிதாய் சொல்ல, அதுக்கு என்று எழுந்து, சரி வா, கருண்ஜி சொன்னது போல் அந்த ஹில் மேலே ஏறி நின்று மீட்ட ஆன்ட்டிகிட்ட பேசிட்டு வருவோம் என. இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, கம்முன்னு இரு, எங்கேயும் போக வேணாம் என்ற விஷ்ணு அசையாமல் அமர்ந்து கொண்டான். கருண், நானும் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு, நிலைமை என்னன்னு விசாரிக்கணும், ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் சேஃப்னு சொல்லணும் எனவும், அப்போ சரி சார் என்றவள் எழுந்து வெளிவாசல் அருகே செல்ல, நான் மழை நின்னதுலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன், வரமேட்டேன்னு சீன் போடுறான், இப்போ குச்சி தீசுக்கோன்னு கோத்தி ஆடுன்டி என்று சிரித்து மது வாசல் தாண்டி அவனுக்கு முன்னே ஓடினாள். அவள் பேசியது புரியவில்லை எனினும் சொன்ன பாவனை சிரிப்பு வர சிறு முறுவலுடன் தொடர்ந்தனர் விஷ்ணுவும் கருணும். டேவிட்டை அங்கேயே காவலாக இருக்கும்படி பணித்தவன் விஷ்ணுவுடன் இணைந்து நடக்கத் தொடங்கினான். பாதையின் இறக்கத்தில் இறங்கி சிறிய தார்ச்சாலை தாண்டி புல்வெளி கடந்து கருண் சொன்ன சிறு குன்றினை அடைய முழுதாய் 10 நிமிடங்கள் கடந்துவிட்டன. மேகங்கள் அடர்ந்து கிடந்த வானம் சிறிதளவே ஆரஞ்சும் பெருமளவு கருப்புமாய் கஞ்சத்தனமாய் வெளிச்சம் காட்ட, புற்கள் மண்டி இருந்ததால் வழுக்காமல் ஏறி சமாளித்து நடந்தனர் கருண், விஷ்ணு மற்றும் மது. குன்றின் உச்சியை அடைந்ததும் கருண் சாகரனின் அலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. கிருஷ்ணச்சந்தர் தான் எவ்வளவு நேரம் முயற்சித்து கொண்டு இருந்தாரோ. இவனின் குரல் கேட்டதும் ஆசுவாசம் அடைந்தது. கே சார், ஆர் யூ சேஃப்? பூம்பாவரை ரோட் பிளாக் ஆயிடுச்சுன்னு இங்கே நியூஸ் கேள்விப்பட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கீங்க? உதய் சார், பசங்க யாருக்கும் கால் கனெக்ட் ஆகலை என அவசரமாய் கேட்க, எஸ் சார், உங்கள் டீமும் சேஃப் தான், என் கூட தான் இருக்காங்க என அவர் நிம்மதி அடையும்படி பதிலளிக்கவும் ஆசுவாசமாய் மூச்சு விட்டவர், ஓ தேங்க்ஸ், தேங்க் காட் என்றவர் நிலவரம் பற்றி விசாரிக்க, நிலச்சரிவு பற்றி சொன்னதும், நான் ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் நடந்து கூட அந்த சரிவை தாண்டி வந்துடலாம்ல, வரட்டுமா என. வேணாம் சார் என்று தடுத்தவன், இன்னும் ரோட்டில் எங்கே நிலச்சரிவு ஆகியிருக்கோ தெரியாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க, நாங்கள் ஹெலிகாப்டர் சர்வீஸ் அவாயில் பண்ணினாலும் வந்துடுவோம் என்று சொல்ல ஆசுவாசம் அடைந்தவர் சில நொடிகள் அமைதிக்கு பின், நீங்கள் ரொம்ப கேரிங் பர்சன் தெரியும், அவங்க கொடைக்கானல் வந்தது எனக்காக, என் பொறுப்பில், ஸோ என மெதுவாய் சொல்ல, இது என் இடம் ப்ரொஃபஸர், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள உங்ககிட்ட பத்திரமா கொண்டாந்து ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு என்று அழுத்தமாய் சொல்ல, தேங்க்ஸ் கேஎஸ் என்ற விஷ்ணுவிடம் சில நொடிகள் பேசி வைத்தார். விஷ்ணுவும் பேசி முடித்து திரும்பி பார்க்க அவ்வளவு நேரம் கூடவே இருந்த மதுவை காணவில்லை. இருட்டு வேகமாய் பரவ தொடங்கி இருக்க, எதிரில் நிற்பவரே தெரியாத காரிருளில் புதிய இடத்தில் எங்கே போனாள் என்று அதிர்ந்தனர் கருணும் விஷ்ணுவும். சுற்றி பார்க்க சில அடிகள் தொலைவில் இருந்த மரத்தின் பின்னே அலைபேசியின் திரை ஒளி மட்டும் அசைந்து நகர்ந்து கொண்டிருந்தது. அவள் செல்லும் திசை பார்த்த கருண் அதிர்ந்து, வஷி நில்லு என்று சத்தமிட்டவாறு ஓடியவன் திரும்பி பார்த்த அவளை நெருங்கும் முன்பு நெகிழ்ந்திருந்த மண்ணில் கால் சறுக்கியவள் சரிவில் உருளத் தொடங்கியிருந்தாள். கருண் சென்று பிடிக்கும் முன்பே சில அடிகள் உருண்டு புரண்டு சமாளித்து கை ஊன்றி அமர்ந்து இருக்க, ஓடி வந்த விஷ்ணு பதட்டமாய் அலைபேசி ஒளியை அவள் மீது பாய்ச்சியவன் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமடி வடிவேலுவை கண்ட விஜயைப் போல சத்தமாய் சிரிக்கத் தொடங்கினான்.
மழை 18. கால்களை நீட்டி அமர்ந்தவாறு ஒற்றை கையை உயர்த்தி இருந்தவள் 10-15 அடிகள்தான் உருண்டு இருப்பாளாய் இருக்கும். ஆனால் அதற்குள் அவளது மஞ்சள் டாப்ஸ் ஆங்காங்கே கரி போல ஏதோ தீற்றலாக படிந்து கிடந்தது. ஊன்றியிருந்த ஒற்றை கை மற்றும் கால்களில் முட்டி வரை செம்மண் மற்றும் பசுஞ்சேற்றினால் டிசைன் வரையப்பெற்று முகம் முழுவதும் குழல் கற்றைகள் கண்ணா பின்னாவென்று தொங்க ஆங்காங்கே காய்ந்த புற்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க ஒற்றை கண் மட்டுமே தெரிந்தது. என்று வாயினால் குடலை ஊதியவள் அது போதாமல் என்றவாறு சேருடன் இருந்த இடக்கையை பயன்படுத்தி கூந்தலை விலக்கியவாறு நிமிர்ந்து பார்த்தவள் மின்னல் வெட்டுவது கண்டு அண்ணாந்து வானத்தை பார்த்தாள். அப்படியே லெஃப்டில் பாரு, கொஞ்சம் நாடிய ஒத்து என விஷ்ணு குரல் கொடுக்க அவன் சொன்னபடியே செய்தவள் குழப்பமாய் குரல் வந்த பொருள் விழிகளை மட்டும் உருட்டி பார்க்க ஆறுயிர் நண்பனான விவி எனப்படும் விஷ்ணு விஷால் தனது மொபைல் கேமராவில் அவளைத்தான் படம் எடுத்து கொண்டிருந்தான். இதை கண்டவள் கொலை காண்டாகி ஏய் என்று கத்த கருண் சாகருக்கே அவளின் முகம் மற்றும் கத்தல் கண்டு சிரிப்பு வந்துவிட்டது. முறுவலித்த உதடுகளை அடக்கியவாறு ஸ்டாப் விஷ்ணு என்று விட்டு கால்களை அழுத்தமாக ஊன்றி கையை நீட்டி வஷி கை கொடுமா என பரிதாபமாக பார்த்தவள், இது புதைக்குழியா சாகர்ஜி, நான் உள்ளே போயிடுவேனா, பயமாக இருக்கு என கேட்க, நோ நோ நோ, இது பூம்பாறை பஃபலோ ஸ்விம்மிங் பூல், கரெக்டாக உனக்கான இடத்துல வந்து லேண்ட் ஆகியிருக்க என்று அருகில் இருந்த மாட்டுச்சாணத்தை வெளிச்சம் போட்டு காட்டினான் விஷ்ணு. ஐ என்றவள் புசு புசுவென்ற மூச்சு விட்டு அப்போதுதான் ஏதோ கலவையாய் வாசனைகள் வருவதை உணர்ந்து, நல்ல வேளை என் ஃபோனை கீழே விடாமல் காப்பாற்றிட்டேன், ஆனால் இப்போ எப்படி எழுதுன்னு தெரியலையே என கீழிறங்கிய குரலில் சொல்ல, லேசாக அவளின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்ததோ குனிந்து கொண்டாள். அப்போது அவளின் வலது கை அழுத்தமாய் பற்றப்பட மொபைல் எடுக்கப்பெற்று விரல்கள் அழுத்தமாய் கோர்க்கப்பட்டு மேலே இழுக்கப்பட இடது கை ஊன்றியவள் எழும் முன் அவளின் இடை மற்றும் கால்களுக்கிடையே இரு கரங்கள் நுழைந்து தூக்கப்பட்ட உணர்வில் பதறி விழித்து பார்க்க இறுகிய மார்போடு சேர்த்து அணைத்தபடி நடக்க தொடங்கியிருந்தான் கருண் சாகரன். கவிழ்ந்துவிட்ட இருளில் வரிவடிவமாய் தெரிந்த ஆண் உருவம் கைகள் சிறிதும் அழுத்தமின்றி பூவை சுமப்பது போல பற்றி இருக்க ஸ்பரிசமோ தகிப்பாய் அதே நேரம் அடிவயிறு சில்லிட, சாகர் இறக்கி விடுங்க என மெலிந்த குரலில் சொன்னாள். அவள் பேசுவது கேட்டது போன்றே காட்டிக்கொள்ளாது அழுத்தமாய் எட்டுகள் வைத்து நடந்தவன் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்குவது அவனது அசைவில் புலப்பட கைகளால் அவனை பற்றி கொண்டவள், ப்ளீஸ் இறக்கி விடுங்க, எனக்கு ஒன்றுமில்ல, நடக்க முடியும், நீங்கள் தூக்கி இருக்கிறது தான் மூச்சு முட்டுது, ப்ளீஸ் சாகர் என கண்டுகொள்ளாமல் நடந்தவன் அவள் மீண்டும் ப்ளீஸ் என கெஞ்சவும் நின்றவன் குனிந்து அவளை பார்த்தான். கேஸ் விருந்தினர் வீட்டின் முன் இருந்த சாலையின் அருகே வந்து அடைந்திருந்தனர். வீட்டின் வாயில் வெண்ணிற விளக்கொளியில் சிற்பமாய் இருந்த முகத்தின் விழிகள் மட்டுமே வெளிச்சமும் பளபளப்புமாய் தெளிவாய் புலப்பட கண்கள் கலந்தனவோ, இதய துடிப்பின் ஓசைகளும் இணைந்தனவோ, ஓடும் உதிரத்தின் ஓசை உரத்து செவிகளில் கேட்டதுவோ. மோன நிலையில் அப்படியே நின்றவன் தொண்டை செருமி சீர் செய்து, ஆர் காலில் ஏதும் வழி இல்லையே என மலரோடு பேசும் வண்டின் மொழி போல மென்மையாய் கேட்க அவளோ அவசரமாய் இல்லை என்று விட்டு கழுத்தில் கோர்த்திருந்த கைகளை விடுவித்து வலது கையால் அவனின் தோளை பற்றி இறங்க முற்பட்டாள். மெதுவாக இறக்கிவிட்டவன், கால் ஊனும்போது வலிக்கிறதா பாரு, சுளுக்கி இருக்க போகுது என சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றவள் சுற்றி பார்க்க விஷ்ணுவோ பின்தொடர்ந்து வந்திருந்தவன் அதிர்ந்த விழிகளோடு கருணை பார்த்து கொண்டிருந்தான். மதுவின் கண்கள் அவனை கூறு போட விரைந்து வைந்து கைகளை பற்றியவன், நட நான் பிடிச்சிக்கிறேன் எனவும் பல்லை கடித்தவன், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற சேரு ஃபுல்லாக மூஞ்சிலே அப்பிடுவேன் போடாடே என முணுமுணுக்க தாழ்ந்த குரலில், சாரிடி, அவருக்கு சேத்துல கிடக்க எருமக்கண்ணு குட்டியை தூக்கி விட்டு பழக்கம் போல் அலேக்கா தூக்கிட்டாரு, நான் சிட்டி பாய் யூனோ என, டேய் போடா நிஜாங்கா நேனு மட்டிக்கோட் చేస్తున్నావు என சொன்னபடி நொண்டி நொண்டி நடந்தாள். கால் வலிக்குதாடி, உண்மையை சொல்லு என,
ஒரு செருப்பு வேற காணோம், காலு ஃபுல்லாக மட்டி வேற. இன்னொன்னையும் கழட்டு, வேற வாங்கிக்கலாம் எனவும் கழற்றி கையில் எடுத்துக்கொண்டவள் ஒரு வழியாக ஏறி வீட்டை அடைய, டேவிட் என குரல் கொடுத்தவன் அவன் விரைந்து வந்ததும், பின்னாடி பாத்ரூமில் சுடுதண்ணி ஊற்றி வை, பார்த்துக்கோ, நான் இதோ வரேன் என சொல்லியவாறு மடவடவென இறங்கி சாலையில் நடந்து செல்லத் தொடங்கினான். மதுவை கண்டு, என்னாச்சு பாப்பா என பதறிய டேவிட் சமாதானப்படுத்தியவாறே வீட்டின் சுற்றி இருந்த நடைபாதையை பயன்படுத்தி பின்னால் இருந்த குளிக்கும் அறையை அடைந்தவள் பெரிய பெரிய அடுப்புகளில் தண்ணீர் சுட வைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அசுவாசம் அடைந்தாள். பின்ன சகதி குளிரே அவளின் கால்களை கிடுகிடுக்க வைக்க ஆரம்பித்து இருந்தது. இதனை கழுவ என்ன செய்வது என்று பயந்தவாறே வந்ததற்கு ஆவி பறந்த நீரை பார்த்ததும் குதூகலமே வந்துவிட்டது. உள்ளே வாளியில் கொணர்ந்து ஊற்றிய டேவிட் தேவையான பொருட்களும் எடுத்து கொடுத்தான். குளிக்கச் சென்ற சிறிது நேரத்தில் மது என ஹசீனா அழிக்கும் குரல் கேட்க கதவு தட்டலுடன் மாற்று உடைகளும் குளிருக்கு அணியும் ஆடையும் வந்துவிழ ஆச்சரியத்துடன் எடுத்து பார்த்தவள் புதிதாக இருப்பதைக் கண்டு உதறி உற்று பார்க்க கருப்பு டேர்ட்டில் நெக் டிஷர்ட், பழுப்பு நிற ஜீன்ஸ், பழுப்பும் கருப்புமாய் கலந்து கிடந்த ஸ்வெட்டர் கண்டு புரிந்து போனது யார் வாங்கியது என்று. சிறு புன்னகையுடன் அணிந்து கொண்டாள். தயங்கியவாறு பின்கதவு வழியாக உள்ளே வர கிச்சனில் இருந்த டேவிட், மது பாப்பா, அப்படியே இத்தையும் சூடாக குடிச்சிட்டு போங்க, அப்போ தான் இந்நேரம் குடித்தது உடம்புக்கு ஒன்றும் செய்யாது என எடுத்து முகர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து, கபசுர குடிநீர் வாசம் வருது என வைக்க போக, பாப்பா என லேசாக அதட்டிய குரலில் நிமிர்ந்து பார்த்தவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு வாயில் ஊற்றி கொண்டாள். சிரித்த டேவிட், அவ்வளோதான், இனி ரூம் உள்ளர போய் ரெஸ்ட் எடுங்க, சின்னவர் ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ண போயிருக்கார் எனவும், ஓ சாகர்ஜி, சூப்பர்மேன், பவர் ரேஞ்சர், அயன்மேன், தி கிரேட் என்றவாறு திரும்ப ரோஹித் ஆவென வாயை திறந்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா என சந்தேகமாக கேட்க, என்னது இது, கொடைக்கானல் மலை அணில் வாயை திறந்து பேசுதுன்னு ஆச்சரியமாக பார்த்தேன், நீயா மது, என்ன காஸ்டியூம் எல்லாம் வேற லெவலில் இருக்கு என அப்போது அங்கே வந்த தீபிகா, மேடம் பூம்பாறை ஸ்பெஷல் ஸ்பா போயிட்டு மட்பாத் மூலிகை குளியல் எல்லாம் எடுத்து பியூட்டியை என்ஹேன்ஸ் பண்ணியிருக்காங்க என சிரிப்புடன் சொல்ல, ஓ சேத்துல விழுந்து புரண்டு வந்ததை இப்படியும் சொல்லலாமோ என சிரித்த ரோஹித்தை கண்கள் சுருக்கி பார்த்தவள், என்ன விழுந்தாலும் எந்திரிச்சோம்ல, என் மீட்டை பேசிட்டேன் தெரியுமா, உங்களால் முடிஞ்சுதா என கெத்து காட்டியவள் நினைவு வந்தவளாய், என் ஃபோனு எங்கே என யோசித்து, எங்கடா என் மொபைல் என விஷ்ணுவை பார்த்து கேட்க, என்கிட்ட என அவனுக்கு பின்னால் இருந்து குரல் வந்தது. அக்குரலில் சிலீர் என்ற உணர்வு தோன்ற அப்படியே நின்றாள். வாயில் கடந்து உள்ளே வந்தவன் தன் கோட்பையிலிருந்து மொபைலை எடுத்து ஏக்கி பார்த்து, ஆன் ஆகலை என மெதுவான குரலில், சார்ஜ் அப்போவே 5% தான் இருந்தது, பவர் பேங்க் இருக்குது, அதில் போடுறேன் என, பவர் பேங்க் இருக்கட்டும், நாம் கிளம்ப நாளைக்கு காலை ஆகிடும் என்றவன் எல்லோரையும் பார்த்து, 2 இடத்துல நிலச்சரிவு இருந்திருக்கு, அது சரி பண்ண ஒரு நாள் ஆகிடும், ஹெலிகாப்டர் நாளை காலை வரதா சொல்லியிருக்காங்க, வந்ததும் 6 பேர் இங்கிருந்து கிளம்பிடலாம் என்றவன் பேசுவதை கவனிக்காமல் கையில் இருந்த ஃபோனை பார்த்து கொண்டிருந்தவளை கண்டதும், பீப்பின் சார்ஜ் இருக்குது, அதில் போட்டு வைக்கவா, இல்லை அதை உன்கிட்டயே தரவா என்றவர் தன் அறையை நோக்கி நடக்க அவன் கூடவே வேறு வழியின்றி நடந்தவள், அது எதுனாலும் சரி, நீங்கள் போட்டு வைங்க, நான் அப்புறமா கூட வந்து வாங்கிக்கிறேன், அப்புறம் சாரி என. எதுக்கு என கேள்வி நிதானமாய் வந்தது. உங்கள் ட்ரெஸ்ஸும் பாழாயிடுச்சு, அப்புறம் எத்தனை அப்புறம் என நகைத்தானோ ஆச்சரியமாய் நிமிர்ந்து பார்த்தவள் வெண்ணிற பற்கள் மின்னிய அவனின் நகைப்பில் காரிரில் அலைநுரை ததும்ப அசைந்தாடும் கடல் நினைவு வர ஆவென பார்த்தவாறு நின்றாள். அவளின் திகைப்பை கண்டவன், என்ன வஷி என மென்மையாய் கேட்க, அது நான் நோ மூன் டே அன்னைக்கு பீச் போனப்ப அந்த டார்க்கில் நுரை வரும்படியாக அலையடிக்கிற கடலை விரும்பி பார்ப்பேன். எல்லாரும் பௌர்ணமிக்குத்தான் கடலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கடல் ரசிக்க நோ மூன் டே அப்போ தான் போகணும். எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றவள் நிமிர்ந்து, நீங்கள் சிரிக்கும்போது அப்படி இருக்கு என்றவரின் குரல் கீழே போய்விட, ஆனால்
எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே இருக்குது என்று முணங்கி மீண்டும் சத்தமாய், ஏன் சாகர், எப்போவுமே முறைச்சிக்கிட்டு இருந்தாதான் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்தாதான் நல்லதுன்னு யாராச்சும் சொல்லி கொடுத்து இருக்காங்களா என்ன என சீரியஸாய் கேட்க, அது உண்மைதானே வர்ஷி. தொழில் பண்ணுற இடத்துல, வேலை வாங்குகிற இடத்துல கூட சிரிக்கக்கூடாது, சரிதானே என குழந்தையுடன் கேட்பது போல கேட்க, அது சரி, எப்பவும் சிரிச்சா இழிச்சவாயிடுன்னுவாங்க தான். ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட சிரிக்கலாமே என சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் எங்கோ இலக்கின்றி வெறித்து, அப்படி யாரும் எனக்கு இல்லை வர்ஷி என்றவன் தலையசைத்து, ஓகே, நான் சார்ஜ் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். 10 நிமிஷத்தில் 50% ஏறிடும். நீ ரிலாக்ஸாரு, நானே எடுத்துகிட்டு வந்து தரேன். சரி என்றவள் திரும்பி கை நீட்டி, இனி என்கிட்ட பேசும்போது சிரிச்சிட்டே தான் பேசணும். என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனவும் நீட்டியிருந்த கைவேர்களை பற்றி விடுவித்தவன், எப்பவும் ஈ அப்படின்னு இருக்க சொல்கிற என, ஈ மீன்ஸ் ஃப்ளை ரைட், ஈன்னு இருந்தால் எப்பவும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்று விட்டு சொடுக்கிட்டு, எப்படி என ஆவேன்னு சொல்லி வாய்மேல் கை வைத்தவன், எப்படிம்மா, எங்கேருந்து கண்டுபிடிக்கிறீங்க என, இல்லை, என் சின்ன மூளையில் உதிக்கிற பெரிய கண்டுபிடிப்பு. சரி, கலாய்ச்சது போதும், ஃப்ரெண்டுன்னதும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா. மது, உனக்கு வாய்த்த ஃப்ரெண்ட்ஸு இப்படித்தான், விடு என தனக்குத்தானே தேர்தல் சொல்லி கொண்டவள், ஓகே, சீக்கிரம் சுகர்ஜியை கூட்டிகிட்டு வாங்க, டின்னர் என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று திரும்பியவள் மீண்டும் அவன் புறமாய் திரும்பி, அப்புறம் என இழுக்க, எப்புறம் என புன்னகையுடன் கேட்டவுடன், தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் என்றவள் ஒரு துள்ளலுடன் திரும்பிச் சென்றாள். குளியல் அறையிலிருந்து வெளிவந்த உதயன் வாசலில் நின்ற தம்பியை கண்டு, கருண், யார் சத்தம், மதுக்குரல் கேட்டதே என, என்றவன் முகத்தின் புன்னகையை துடைத்துவிட்டு உள்ளே நோக்கி திரும்பினான். உதயன், எங்கே போன இவ்வளோ நேரம், எப்போ கிளம்புறோம் என, காலையில் கிளம்பிடலாம் என்றவன் மதுவின் மொபைலை சார்ஜில் போட்டுவிட்டு தன் ஜர்க்கினை கலற்றினான். காலையிலன்னா ஓகே தான், அப்பாட்ட பேசணும். உன் மொபைலில் பேச முடியும்னு நினைக்கிறேன். எதிரே அந்த குன்று மேலே சிக்னல் வருது. இப்போது அங்கே இருட்டாக இருக்கும், கரண்ட் வந்துட்டா மேபி ட்ரை பண்ணலாம் என்றவாறு குளியலறையில் புகுந்து கொண்டான். உடல் சுத்தம் செய்து உடை மாற்றி வந்தவன் காதுகளில் ஏதோ பாடும் குரல் கேட்க, உன்னித்தவாறே நடந்து வந்தவன் காதுகளில் தெளிவாக விழுந்தன வரிகள். இனிமையான குரல். வாயிலில் இருந்து எட்டி பார்க்க நடுவில் இருந்த டீபாயில் பெண்கள் அமர்ந்து கண்கள் மூடி பாட, சுற்றிலும் உதயன், விஷ்ணு, ரோஹித், தீபிகா மற்றும் ஹசீனா அமர்ந்து கொண்டிருந்தனர். பேசும்போது இருக்கும் குழந்தைத்தனம் சிறிதும் இல்லாத கம்பீரமும் குழைவுமான உச்சரிப்பில் பாடிக்கொண்டிருந்தாள் மதுவர்ஷினி. பாடுவதில் மது வர்ஷினியே தான். தேன் மழையே பொழியும் உணர்வு, ஏதோ திரைப்பட பாடல் போலும். என பாடி நிறுத்தியவள் கண்களை திறக்க உறைந்து நின்ற கருண் சாகரனைத்தான் முதலில் கண்டாள். முகம் குழைய சிறு முறுவல் பூத்தவள் எழுந்து பின்புறமாக செல்ல, ஹே ஹே மது, திஸ் இஸ் நாட் ஃபேர். அது அந்த பாட்டில் உதயா உதயான்னு வரும், நீ மாத்திட்ட. நோ, அதே போல பாடு என உதயசாகரன் அழைத்தான். திரும்பி பார்த்து சிரித்தவள், சுகர்ஜி, உயிரே உயிரே தான் கடைசியாக வரும். அதான் ஃபஸ்ட் பல்லவியில் தீபி உதயா உதயான்னு பாடினால, செகண்ட் ஹாஃப் இப்படித்தான் வரும். லிரிக்ஸ் செக் பண்ணிக்கோங்க என்றவள் சமையல் அறை நோக்கி நடந்தாள். ரோஹித், ஏ காட்டணிலே, டோராவின் குள்ளநரியே, நான் கேட்ட பாட்டு எங்கே என, நெட்வொர்க் இல்லைனதும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கே ரோடு ரோலரு என மது காதை குடைய, அது அது மீ உன் பெஸ்டி, நீ என் அட்மின் அண்ட் ஜென்டில் உமன், எப்பவும் அதை மறக்கக்கூடாது. என்ன அஞ்சலி பாப்பா, செல்ல பேபி என என்றவள் திரும்ப,
எங்கே அவசரமாக போகிறீங்க மேடம் என கேட்டான் விஷ்ணு. டேய், பட்டாணி பறித்து கொடுத்தா போதுமா? இத்தனை பேருக்கு டேவிட் அண்ணா ஒண்டியாக வேலை பார்க்குறாருடா. நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். உன் தொல்லை இல்லைனாலே அவர் நல்லா சமைச்சு முடிச்சிருவார். வந்து பேசாட்டு உட்காரு என விஷ்ணு சொல்லவும் இடுப்பில் கை வைத்து முறைத்தவள், எது? பட்டாணி, கேரட், பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக் எல்லாம் பறித்து கொடுத்தது யாரு? யாருன்னு சொல்லுமா, யாரு என அனைவரும் கோரஸ் பாட, ஆ ஓகே எல்லாரும் தான். ஆனால் உங்களை மோட்டிவேட் பண்ணி பட்டாணி செடிகிட்ட சாரி கேட்டு அதுக்கு வலிக்காமல் பட்டாணி பறித்தது நான். உங்கள் பவர் கிளாஸ் கண்ணுக்கெல்லாம் பட்டாணி காய் தெரியவே இல்லை. என்னோடய பிரைட் கண்ணுக்கு தான் தெரிஞ்சுது. என்ன? அது என்னவோ சரிதான். ஆனால் அது குட்டி கிச்சன். டேவிட்டை நான் பார்த்துப்பாரு. நீ போய் உதவுறேன்னு உபத்திரவம் பண்ணாத மது என விஷ்ணு சத்தமாய் சொல்ல, எஸ் மது, நம்ம வேற பண்ணலாம். கருணும் வந்துட்டான். நான் அப்பாட்ட ஃபோன் பேச வேண்டியிருக்குது. அது முடித்ததும் டேவிட் ஒரு அயன் பிளேட்டு இருக்குது சொன்னான். ஃபயர்வுட்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த குன்றில் ஒரு பிளேஸ் செட் பண்ணி டென்ட் போடலாம். கேம்ப் ஃபயர், கேம்ஸ்னு ஜாலியாக இருக்கும். இனி இங்கே தான் வரப்போகிறதே இல்லையே. அதான் இங்கே இருக்கிற லாஸ்ட் டே நைட், லெட்ஸ் என்ஜாய் என்று சொல்லியவாறு எழ கருண் தன் தமையனை உற்று பார்த்தான். சுகர்ஜி, ஏன் இப்படி சொல்கிறீங்க? எதுவுமே லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி இங்கே இருப்போன்னு நமக்கு தெரியுமா? அதே போல தான் அடுத்த நிமிஷத்தில் எதுன்னு தெரியாத போது ஏன் அடுத்த நாள் பற்றி பேசணும் என அப்போது அங்கே சிறு சிறு பைகளை தூக்கியவாறு வந்து சேர்ந்தார் வள்ளியம்மையின் தந்தை. கருணை கண்டு, சின்னராஜையா, இதெல்லாம் நம்ம தோட்டத்து அரிசிங்க. வள்ளிம்மா பாசுமதி தான் எடுத்துகிட்டு போக சொல்லிச்சு. அதுவும் இருக்குது. பெரிய ராசையா வந்திருக்காக, அதான் குழியடிச்சான், ஒட்டடையான் அரிசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் என ரோஹித் ஆர்வமாக முன்னே வந்து, வாட்? மலையில் பாசுமதி விலையும் ஓகே, ஆனால் இந்த ஒட்டடையான், குழியடிச்சான் இதெல்லாம் பாரம்பரிய நெல் ரகம், அழிஞ்சு போச்சு, அப்படித்தான் நான் படிச்சிருக்கேன் என கேசி டீம் மொத்தமும் ஆச்சரியமாக பார்த்தது. அவரோ தலையில் இருந்த துண்டை எடுத்து கையில் வைத்து, அழியுமா? விடுவார்களா? எல்லாம் எங்கள் ராசகோபாலையா காப்பாற்றி வச்சது. விதை நெல்லுங்க தேடி கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறமா சின்னையா எல்லாத்தையும் பாரம்பரியத்துக்கு திருப்பிட்டதும் இதெல்லாம் இன்னும் உரமாக விளைய ஆரம்பிச்சிட்டுது. சுற்றிலும் 3 ஊர்களிலும் நம்ம தான் ஆலோசனை எல்லாம் நம்ம சின்னராசையா சொல்லி கொடுத்தது என பெருமையாய் சொன்னவர் உதயனை பார்த்து வணக்கம் வைத்து, அப்போ நான் வாரேங்கய்யா, எதுவும் தேவைன்னா சொல்லி அனுப்புங்க. ஆ இந்தாங்கய்யா, இங்கே எடுக்கிற சிம்மு கார்டு, இதுவும் வள்ளியம்மை கொடுக்க சொல்லுச்சு என கொடுத்த, ஓ தேங்க் காட் என்றவன் வாங்கி அவசரமாக தன் மொபைலில் போட்டான். சிக்னலில் 3 கோடுகள் காட்ட மகிழ்ச்சி அடைந்தவன் தந்தைக்கு அழைத்தவாறே அறைக்குள் சென்றான். அவனையே பார்த்த கருண், சரி பழனி, நீங்கள் கிளம்புங்க என்று விட்டு தன் பாக்கெட்டிலிருந்து ரூபாய் தாள்களை உருவி என்ன ஏதென்று பார்க்காமலே அவரின் கையில் வைத்தவன், யாரையும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கங்க என ஒன்றும் புரியாமல் விழித்தார் அவர். பெருமூச்சுடன் திரும்பியவன் கண்ணில் சமையல் அறையிலிருந்து எதையோ எடுத்து வந்தவாறு நடந்து வந்த இடமும் வலமும் அசைந்து நர்த்தனமாடியவாறு வந்து கொண்டிருந்த மதுவர்ஷினி கண்ணில் பட இருக்க மட்டுப்பட்டதோ உதடுகளில் புன்னகை லேசாய் மலர்ந்தன.